My dear students, this is class 11 mess exercise 3.5 question number 11 பார்க்க போறோம். Prove that 32 root 3 sin 5 by 48 cos 5 by 48 cos 5 by 24 cos 5 by 12 cos 5 by 6 equal to 3 அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். ஓகே, நான் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து எழுதிக்கிறேன். பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க, 32 root 3 sin 5 by 48 cos 5 by 48 அடுத்து cos pi by 24 cos pi by 12 அடுத்து cos pi by 6. ஓகே, இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறேன். அதாவது 32 வந்து 16 into 2 அப்படின்னு எழுதிக்க போகிறோம். பட் அந்த 2 நான் இங்கே இந்த இடத்துல எழுத போகிறேன். 2 sin pi by 48 cos pi by 48 அப்படின்னு எழுத போகிறேன். ஓகேவா, மீதிலாம் அப்படியே காப்பி பண்ண போகிறேன். cos pi by 24 cos pi by 12. இப்போ இதையும் பாருங்கள், நம்ம இதுக்கு வேல்யூ கொடுத்துடலாம். அதாவது cos pi by 6ன்றது வந்து cos 30 தான். cos 30க்கான வேல்யூ √3/2. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு மட்டும் வேல்யூ கொடுத்துக்கிறேன், √3/2ன்னே எழுதிக்கிறேன். ஓகேவா, இப்போ இது மொத்தமாக சேர்த்து என்ன சொல்லலாம் பாருங்கள், இது வந்து ஏன்னு நினச்சிக்கோங்க. ஓகேவா, ஸோ 2 sin a cos aக்கு ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு sin 2a. sin 2 sin a cos aக்கு sin 2aன்னு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இதுக்கு என்ன வரும் பாருங்கள், இது 16 into √3 அப்படியே இருக்கட்டும். இந்த 2 sin pi by 48 cos pi by 48க்கு பதிலாக நான் என்ன எழுத போகிறேன்னா sin 2 into pi by 48 அப்படின்னு எழுத போகிறேன். மீதியெல்லாம் அப்படியே காப்பி பண்ண போகிறேன். பாருங்கள், ஒரு cos pi by 24 இருக்கா, அடுத்து ஒரு cos pi by 12 இருக்கா, அடுத்து ஒரு √3/2. எதுக்கு வந்தது, இது cos pi by 6க்கு வந்தது. ஓகேவா, சரிப்பா. இப்போ இந்த 2க்கு இந்த 48 கேன்சல் பண்ணிவிட்டு 24ன்னு போட்டுடுவோம். மறுபடியும் இந்த 16 வந்து 8 into 2ன்னு எழுதலாம். அப்போ 8 into √3 into 2 இங்கே போட்டுக்கலாம். அப்போ இது ஒரு sin pi by 24, அடுத்து ஒரு cos pi by 24, அடுத்து ஒரு cos pi by 12 into √3/2. ஓகேவா, சரி. இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ஆகும் பாருங்கள், ஏவோட பிளேஸில் 5/24, அப்போ 2 into 5/24 அப்படின்னு வந்துடும். ஓகேப்பா, இப்போ இன்னொரு வேலை செஞ்சிடுறேன். இங்கேயே பாருங்கள், இந்த √3 மல்டிப்ளை பண்ணி 3ன்னு போட்டுக்கிறேன். அடுத்து இவங்க எல்லாரும் சேர்த்து நமக்கு என்ன வரும்னா sin 2 into 5/24. ஓகேவா, மீதி என்ன இருக்குது பாருங்கள், ஒரு cos pi by 12 into √3 வந்தாச்சு. √3ஆல் பெருக்கி தான் நம்ம 3ன்னு போட்டோம். √3யும் மல்டிப்ளை பண்ணி 3ன்னு போட்டோம். அப்போது இங்கே ஒரு 1/2 மட்டும் வரணும். ஓகேவா, சரி. இப்போ இந்த 2க்கும் இந்த 8 கேன்சல் பண்ணிவிட்டு 4ன்னு போட்டுடுறோம்பா. அப்போ ஃபர்தராக இந்த 2க்கு இந்த 24 அடித்தோம்னா 12 வந்துடும் இல்லையா. மறுபடியும் இந்த 4 நான் ஸ்ப்ளிட் பண்ணி 2 into 3ன்னு எழுதிடுறேன். அதுக்கப்புறமா என்ன எழுத போகிறேன்னா, இன்னொரு 2 இருக்கு இல்லையா, 2 2s are 4. அப்போ ஒரு 2 இங்கே போட்டாச்சு, இன்னொரு 2 இங்கே எடுத்துக்கிறேன். 2 sin pi by 12 into cos pi by 12. ஓகேவா, ஸோ இவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து எழுதும்போது என்ன வரும் பாருங்கள், இது ஒரு 2 3s are 6 அப்படியே இருக்கட்டும். இன்ட்டு ஃபார்முலா மறுபடியும் யூஸ் பண்ணும்போது 2 sin a cos a equal to sin 2a இல்லையா. அப்போ sin 2 into ஏவோட பிளேஸில் 5/12 இருக்குது. ஸோ 2க்கு இந்த 12 கட் பண்ணோம்னா 6 வந்துடும். அப்போ 6 into sin 5/6ன்றது வந்து sin 30. sin 30னுடைய வேல்யூ 1/2. ஸோ இன்ட்டு 1/2 போட்டுக்கலாம். இப்போ 2க்கும் இந்த 6க்கும் கட் பண்ணிட்டோம்னா 3 வந்துடும். ஸோ ஈக்குவல் டு 3. இதுதான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஓகேவா, ஹென்ஸ் ப்ரூவ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.